ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நம்ம வீட்டில் வறுமை வராமல் இருக்கணும் அப்படின்னா சமையலறையில் நம்ம இந்த 2 பாத்திரங்களை மட்டும் கவிழ்த்து வைக்கக்கூடாதுங்க. பொதுவாகவே நம் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் ஜோதிட ரீதியாக தீர்வு தேடுவோம். அதன்படி வீட்டில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றுவதால் நம் வீட்டில் சில பிரச்சனைகள் வராமல் இருக்குங்க. நம் வீட்டில் மிக முக்கியமான ஒரு அருமையான சமையலறை தாங்க வீட்டோட நல்வாழ்வை பிரதிபலிக்குது. அந்த வகையில் சமையலறையில் 2 பாத்திரங்களில் கழு கவிழ்த்து வைப்பதால் வீட்டில் வறுமை அதிகரிக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடம் தனிநபர் அல்லது ஒரு குடும்பத்தின் நல்வாழ்வை கணிக்கும் என்று நம்பப்படுதுங்க. என்னதான் ஜோதிட ரீதியாக வாழ்வில் செழிக்க சில பரிகாரங்களை நம்ம பின்பற்றினாலும் வேத ஜோதிடமும் முக்கியமானதாக இருக்குங்க. சமையலை அருகில் சமைத்து முடிச்சதுக்கப்புறம் சில பாத்திரங்களில் காய வைப்பதற்காக நம்ம கவிழ்த்து வைப்போங்க. ஜோதிட ரீதியாக வீட்டில் சப்பாத்தி செய்யும் தவாவை சப்பாத்தி செய்து முடித்த பிறகு கவிழ்த்து வைக்கக்கூடாதுங்க. அப்படி கவிழ்த்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல்நலம் சம்மந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. வீட்டில் பொரிப்பதற்காகவும் வதக்குவதற்கும் பயன்படுத்தக்கூடும் வடை சட்டியை உபயோகப்படுத்தி முடிச்சுட்டு கழுவி கவிழ்த்து வைக்கக்கூடாதுங்க. அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்குங்க. எனவே வடை சட்டியை கவிழ்த்து வைக்காம துணியை வைத்து நன்றாக துடைத்து நேராக வைக்க வேண்டுங்க. இந்த 2 பொருட்களையும் உங்களால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சமையலறையில் கவிழ்த்து வைக்காதீங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.